Hi students, welcome to BIMI Maths, 10th Standard Maths, 5th Chapter Coordinate Geometry, Exercise 5.3 14th sum பார்க்கலாம். Find the equation of a straight line passing through 1, -4 and has intercepts which are in the ratio 2:5 and passing through -8, 4 and making equal intercepts on the coordinate axis. இப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன் கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதில் ரேஷியோ ஆஃப் இன்டர்செப்ட் வந்து 2:5ன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்டர்செப்ட்டுக்கு ஃபார்முலா வந்து x/a + y/b = 1. இங்கே வந்து ஆல்ரெடி ஏபின்னு இருக்குது, அதனால் நம்ம இதையே சி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ 2c, இது 5cன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து x/2c + y/2c அப்படி எடுத்துக்கலாம். இல்லைன்னா மறுபடியும் இது எக்ஸுன்னே வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸு, இது வந்து 2x, இங்கே 5x அப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து x/2x + y/5x = 1. இங்கே பாயிண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் -1, -4 இது xyன்னு வச்சுக்கலாம். அப்போ கீழே நம்ம வந்து x/2x + y/5x = 1 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு, ஒய்க்கு பதிலாக -4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 1/2x + -4/5x = 1. இப்போ இங்கே வந்து இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆயிரும். இங்கே ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே 2x இருக்குது, இங்கே 5x இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 10x². அப்போ இது வந்து 2xனால் இங்கே வந்து 5 டைம்ஸ் தான் வந்து 10x² இருக்குது. அப்போ இங்கே 5xஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே, இப்போ இங்கே வந்து 1 × 5x வந்து 5x மைனஸ் இங்கே வந்து 2 டைம்ஸ் வரும். அப்போ இங்கே வந்து -8xன்னு வந்துடும். இப்போது 10x, இங்கே 5x - 8x = இந்த 10x² இந்த கொண்டு வந்துட்டோம்னா 1 × 10x² வந்து 10x² தான். இப்போ 5x - 8x = 10x². அப்போது இங்கே இந்த 8xல் 5x போச்சுன்னா 3x, இங்கே இப்போ 8க்கு முன்னாடி மைனஸ் இருக்கனால -3x = 10x². அப்போ x = இங்கே இந்த -3 = இந்த x வந்து இங்கே கீழே வந்துடும். அப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே 2x இருக்குது, x². இப்போ ஒரு x போயிடுச்சுன்னா 10x மட்டும் இருக்கும். அப்போ -3 = 10xன்னு ஆயிடுச்சு. அப்போ x = -3/10. இப்போ இந்த வேல்யூ, இந்த எக்ஸோட வேல்யூ வந்து -3/10 இருக்குது. இதை வந்து அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் -3/10 இன் ஈக்குவேஷன் 1 வந்து x/2x + y/5x = 1. இதில் வந்து x வந்து இங்கே கீழே தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், இங்கே மேலே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. அப்போ x/2 × -3/10 + y/5 × -3/10. இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 5 டைம்ஸ் ஆயிரும். இதையும் அதே மாதிரி இங்கே கேன்சல் பண்ணோம்னா இதையும் கேன்சல் பண்ணால் 2 டைம்ஸ் ஆயிரும். அப்போது x/-3/5 + y/-3/2 = 1. இப்போது x இன்ட்டு இது மேலே கொண்டு வந்தோம்னா இதோட ரெசிப்ரோக்கல் ஆயிரும், 5/-3ன்னு வரும். அப்போ x இன்ட்டு 5/-3 ப்ளஸ் இதுவும் மேலே கொண்டு வந்தோம்னா இங்கே இன்ட்டு 2/-3ன்னு வரும். அப்போ 2 × y 2y/-3 = 1. அப்போது இங்கே 5x, இங்கே ரெண்டுமே காமன் டினாமினேட்டர், அதனால் மேலே இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 5x இருக்குது, இங்கே ப்ளஸ் 2y இருக்குது. இப்போ 5x + 2y / -3 = 1. இப்போது இந்த -3 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 5x + 2y = -3. அப்போது 5x + 2y, இப்போ இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா +3 ஆயிரும், = 0. இப்போ 5x + 2y + 3 = 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரெயிட் லைன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து -8, 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதோட ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ்னும் கொடுத்துட்டாங்க. இப்போ x/a + y/b = 1.
இது ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ். அதனால் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல். இது வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லை பி. ரெண்டுமே ஏன்னு எடுத்துக்கலாம், இல்லை ரெண்டுமே பின்னு எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாம். எப்படி எடுத்தாலும் ஒன்று தான். அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கு பதிலாக -8/, இங்கே வந்து ஏன்னு எடுத்துருக்கோம், ப்ளஸ் இங்கே ஒய்க்கு பதிலாக 4/a = 1. அப்போ இங்கே ரெண்டு காமன் டினாமினேட்டர். அப்போ இது ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 8ல் 4 போச்சுன்னா 4, பெரிய நம்பருக்கு முன்னாடி சைன் மைனஸ். அப்போ -4/a = 1. அப்போ a = இப்போ a வந்து சைடு கொண்டு போயிட்டோம்னா a × 1 வந்து a = -4. இதை வந்து அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த x/a ப்ளஸ் y/bங்கிற ஈக்குவேஷனில் ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x/-4 ப்ளஸ் இதுவும் y/-4. ஏன்னா a b ரெண்டுமே வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்குறாங்க. given a = b. அப்போ a வந்து -4னா bயும் -4 தான். அப்போ x/-4 ப்ளஸ் y/-4 = 1. ரெண்டு காமன் டினாமினேட்டர். அப்போது நியூமரேட்டரை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே இது வந்து -4ன்னு இருக்கும். இங்கே x + y/-4 = 1, which is equal to இங்கே x + y = இங்கே -4 இந்த சைடு போனோம்னா -4. அப்போ இந்த -4 திருப்பி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா x + y + 4 = 0. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.